இதுவரை வந்து எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்ததில்லை. அதாவது எப்படி வந்து ஒரு இணக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதில்ல. யாரோ வர்றாங்க, கட்சி அலுவலகத்துக்கு யாரோ வர்றாங்க. ஆனால் இதுவரை வந்ததில்லை. இது சம்மந்தமாக வந்து பேசணும்ல. ஒரு சீனியர் லீடர் இருக்காரு அப்படின்னா அந்த சீனியர் லீடரை வந்து நீங்கள் வந்து என்னவா நீங்கள் மதிக்கிறீங்க? மதிப்பீடு என்ன? ஒரு சீனியர் லீடருங்க பல மேடைகளில் கட்டி தழுவி பாராட்டி இருக்கிறாரு. அதுதாங்க, அது நாங்களாக போனது. நீங்கள் ஒரு செய்தி கேளுங்களேன். கேட்குறாங்க, ஊடகவியலாளர் கேட்குறாங்க, இந்த 2 பேரில் யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? இயக்குனர் மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள். நீங்கள் அவர் தலைவரை சொல்கிறார், 2 பிள்ளைகளில் வந்து யாரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பிடிக்கும் கேட்குறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 பிள்ளைய, அது தன்னுடைய பிள்ளையாக சொல்கிறாரு. அப்போ ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி வரணும்ல. நேராக நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம், எங்களுடைய தலைவருடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அவர் டெல்லியில் வந்து 20-21 ஏற்கனவே தேதி கொடுத்துட்டாரு. 21 வந்து அனைத்து கட்சி கூட்டம், இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நினைக்கிறேன். முதல் நாள் வந்து அது அங்கே டெல்லியிலே கூட்டம் நடக்குது. 20 எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதாவது ஜூம் மீட்டிங் நடத்தும் சொல்லி போயிட்டாரு. அப்போ நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு 2 நாள் இடைவெளியில் நீங்கள் அறிவிக்கிறீங்க. 2 நாளைக்கு கழித்து வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது உங்கள் நோக்கம் அப்படிங்கிறது வந்து வரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் வரக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இடையில. அதாவது எப்படின்னா குறுகிய காலத்தில் நம்ம கேட்டோம்னா வந்து அவர் தேதி இல்லாமல் இருக்கும். அப்போ அவர் நோக்கம் என்ன அப்படின்னா வரக்கூடாது, தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறார ஒழிய, நான் சொல்கிறேன் உணர்வு வந்து நியாயம் வேணுங்கிற, நீதி வேணுங்கிற உணர்வு தனி. ஆனால் நோக்கம் தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரி நம்ம வந்து நம்ம இவர் வரக்கூடாதுங்கிறதுல அவருக்கு என்ன இல்லை, அதுதான் நீங்கள் வரணும்னா வந்து கேட்டிருக்கணும் இல்லைங்க. வரணும், இவர் கட்டாயம் வரணும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த பேரணியில் கட்டாயம் பங்கேற்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் செய்வீங்க? நேராக வரணும்ல, பார்க்கணும்ல, பேசணும்ல. ஆனால் 20ஆம் தேதி நாங்கள் நடத்துகிறோம் சொன்னால் 20ஆம் தேதி நீங்கள் தேதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? வேற தேதி நாங்கள் வைக்கிறோம். என்ன ஒரு நாள் தள்ளி வைக்கலாம்ல? ஒரு நியாயமாக எல்லா தோழர்களும் தம்பிகளும் வந்து நானே சொல்கிறேன் கலந்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து நீங்கள் பேசணும். என்ன அப்படி என்ன வந்து நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் அவசரப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பேரணி நடத்துகிறீங்க அப்படின்னா என்ன நோக்கம் அப்படிங்கிறது கேட்குறேன்ல. தேதி நீங்கள் சொல்கிறீங்களா? தேதி பேசுகிறீங்களா? கேட்டுறீங்களா? 20ஆம் தேதி இல்லை நீங்கள், சரி 25ஆம் தேதி நீங்கள் வைக்க முடியுமா? நான் இங்கே வர முடியும். எந்த தேதி நீங்கள் உங்களுக்கு தோதா இருக்கு, அந்த தோதில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாம்ல. அப்போ இது நோக்கம்.